உலகத்தை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். அதே போன்று இந்த உலகத்தில் சிருஷ்டியாக மனிதர்களை அவன் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதர்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதனை தெளிவாக எங்களுக்கு சொல்லியும் காட்டுகிறார். இந்த உலகத்தை மனிதர்களுக்காக படைத்ததோடு மட்டும் நிறுத்திவிடாமல், மனிதர்களுக்கு இயைந்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த உலகத்தை அவன் வசப்படுத்தியும் கொடுத்திருக்கிறான். வஸخَّرَ لَكُم مَّا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ. இந்த வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முழு உலகமும் மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய கதாநாயகர்கள் மனிதர்கள்தான், நாங்கள் தான். எனவே எங்களுக்காக அல்லாஹு தஆலா எல்லா ஏற்பாடுகளையும் அவன் செய்து தந்திருக்கிறான். இந்த வானம், இந்த பூமி, மலைகள், அதே போன்று வயல்வெளிகள், நீர்நிலைகள், அதே போன்று இந்த இயற்கை அனைத்துமே மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வசப்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற அவனுடைய அருள்கள். அப்படி என்றால் மனிதனுக்கு ஏதாவது ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்வு இதனோடு முடிந்து விடுவதாக இருந்தால், நம்முடைய மரணத்தோடு இந்த உலக வாழ்வும் முடிந்து விடும் என்றிருந்தால், இவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களும் ஏனைய மிருகங்களை போன்று, விலங்குகளை போன்று, பறவைகளை போன்று இந்த உலகத்தோடு தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்வதாக இருந்தால், நிச்சயமாக இந்த உலகம் இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு அழகான அமைப்பிலே படைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு தேவையில்லை. அப்படி என்றால் அல்லாஹு தஆலா மனிதருடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த இலட்சியத்தை வைத்து படைத்திருக்கிறான். மனிதர்களிடத்திலே அவன் இப்பொழுது அவர்கள் வாழ்வதை விட ஏதோ வித்தியாசமான சில எதிர்பார்ப்புகளை அவன் வைத்திருக்கிறான் என்பதுதான் அதனுடைய உண்மை. அந்த வகையிலே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மனித வாழ்க்கை, எங்களுடைய மனித வாழ்க்கைக்கு தெளிவான ஒரு இலக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். அந்த இலக்கு என்ன என்பதை தேடி கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்கின்ற பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமையும், மறு உலக வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமையும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். மனிதர்களை பொறுத்தவரைக்கும் எதற்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம், யார் எங்களை அனுப்பியது, இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன, இந்த உலக வாழ்வு முடிந்து நாங்கள் எங்கே போய் சேரப் போகின்றோம், இப்படியான அடிப்படையான கேள்விகளுக்கு நாம் விடை காண்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு தெளிவாகிவிடும். அவ்வளவுதான். நான் யார், எதற்காக இங்கு நான் வந்திருக்கிறேன், யார் என்னை அனுப்பியது, பிறகு நான் எங்கு செல்ல இருக்கிறேன், இந்த 4 கேள்விகளுக்கும் நாம் விடையை சரியாக தேடிக்கொள்வோமாக இருந்தால் பிரச்சனை முடிந்துவிட்டது, இலக்கு தெளிவாக விட்டது. ஆனால் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் மனிதர்களை பார்க்கின்ற பொழுது
இந்த அடிப்படையான 4 கேள்விகளுக்கும் விடைகளை சரியாக தேடாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முழு இலக்கும் முழு நோக்கமும் இந்த உலகத்திலே அவர்கள் தங்களுடைய செல்வத்தை வளங்களை பெருக்கிக் கொள்வதை தவிர வேறு ஒரு இலக்கு இருப்பதாக தெரியவில்லை. அது முஸ்லிம்களும் தான், முஸ்லிம் அல்லாதவர்களும் தான். ஏதோ இந்த உலகம்தான் வாழ்க்கை, இதனோடு எல்லாம் முடிவடைந்து விடும் என்ற எண்ணத்திலேதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனாலே தான் இந்த உலகத்திலே பெரும்பாலும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் சுரண்டி வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த வகையிலே தான் நாம் இந்த உலகத்தில் எதற்காக வந்திருக்கிறோம் என்ற அந்த கேள்விக்கு, யார் எங்களை அனுப்பியவர், நான் யார், நான் எங்கு செல்ல இருக்கின்றேன் என்ற இந்த கேள்விகளுக்கு நாம் விடையை தேடி முடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீதிலே சொல்லுகின்ற 2 வசனங்களை மட்டும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யஅலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஅிபுன் வலஹ்வுன் வஸீனத்துன் வதஃபாகுருன் பைனக்கும் வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். நிச்சயமாக நீங்கள் வாழுகின்ற இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கை, அது லஅிபுன், அது ஒரு விளையாட்டு. அதே போன்று வலஹ்வுன், ஒரு வேடிக்கை, வதஃபாகுருன், அதே போன்று பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பெருமைப்பட்டுக் கொள்வது, வஸீனா, அலங்காரம், ஒரு வெற்று அலங்காரம், அதே போன்று வதஃபாகுருன் பைனக்கும், உங்களுக்கு இடையே பெருமை அடித்துக் கொள்வதும், வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், பொருட்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதும். இதை தவிர இந்த உலக வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? நாம் வாழுகின்ற இந்த உலகம் லைப், இது ஒரு விளையாட்டு. வலஹ்வுன், ஒரு வேடிக்கை, ஒரு கேளிக்கை. வஸீனா, இது ஒரு அலங்காரம். அதே போன்று வதஃபாகுருன் பைனக்கும், பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியிலே போட்டி போட்டுக்கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு வாழ்வது. வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், நீங்கள் உங்கள் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பெருக்கிக் கொள்வதை தவிர இந்த உலகத்திலே வேறு எதுவும் இல்லை. இதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை கூட சொல்கிறார். இதற்குரிய உதாரணம் எப்படி என்றால், கமஸலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹு, மழை பொழிந்து அந்த மழையின் காரணமாக இந்த தாவரங்கள் எல்லாம் பசுமையாக இருக்கிறது. விவசாயம் பசுமையாக இருக்கிறது. இப்போ மழை பெஞ்சிட்டு வெள்ளாம அழகா செழிச்சு வளர்ந்துரி. அது மாதிரி மரம் செடி கொடிகள் அழகாக செழிச்சு பசுமையாக பச்சை பசேல் என்று இருக்கு. இதை பார்த்தோடனே அந்த விவசாயிக்கு சந்தோஷம், என்னுடைய விவசாயம் நல்ல அழகா வந்திருக்கு, பச்சை பசேல் என்ன இருக்கி சொல்லி இவருக்கு ஒரு கவர்ச்சி, ஒரு சந்தோஷம். ஆனால் சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரன் சும்ம யகூனு ஹுதாமன், ஆனா பிறகு பார்த்தால் அந்த மழை விட்டு அல்லது முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தாவரம் என்ன செய்யணும், காஞ்சி போகுது. அதற்கு பிறகு அது மஞ்சள் அடிச்சு போகுது. அதுக்கு பிறகு சும்ம யகூனு ஹுதாமன், அது பதராக சருகாக மாறி விடுகிறது. அது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையை நாங்க பார்க்கோம். இந்த உலக வாழ்க்கை இப்ப பார்க்கிற நேரம் கடும் செழிப்பா இருக்கு, ஒரு பசுமையா இருக்கிறா போல இருக்கு, இன்பமா இருக்கிறா போல இருக்கும். ஆனால் கடைசியில் எப்படி ஒரு தாவரம் காய்ந்து மஞ்சள் அடிச்சு பதராக போகிறதோ அதே போன்றுதான் இந்த உலக வாழ்வும் அர்த்தமற்றதாக மாறிவிடும், செல்லுபடியற்றதாக மாறிவிடும், ஒரு செல்லா காசாக மாறிவிடும்.
அதுதான் இந்த உலக வாழ்வு. ஆனால் இந்த உலக வாழ்வு அல்ல உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்கு, மனிதர்களே, உங்களுடைய இலக்கு மறுமை என்பதுதான் உங்களுடைய இலக்கு. நீங்கள் படைக்கப்பட்டிருப்பது மறுமைக்காக. ஆனால் இந்த உலகம் அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆகிரா, இந்த உலகம் மறுமைக்கான ஒரு விளை நிலைமை தவிர இதுதான் உங்களுடைய வாழ்வின் இலக்காக மாறிவிடக் கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா எங்களுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்பதை அடுத்த வசனத்திலே சொல்கிறார். வஸாபிகு சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாவாத் ஸமாஇ வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் அதேபோன்று வானங்கள் பூமியை விசாலமாக கொண்ட சுவர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தஆலா எங்களுடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறான். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாக 2 வகையான இலக்குகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வைக்க வேண்டும். 2 வகையான இலக்கு. ஒன்று அது சொல்வார்கள் அல்டிமேட் கோல் என்று, தூர இலக்கு. எங்களுடைய தூர இலக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வது. இதுதான் எங்களுடைய தூர இலக்கு. இரண்டாவது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்று சொல்வார்கள், குறுகிய இலக்குகள். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்வதற்காக என்று சில இலக்குகளை நாங்கள் அமைத்துக் கொள்வது. உதாரணமாக நாங்கள் எங்களோட பிள்ளைகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அவங்க ரைட் நீங்க என்ன வரப்போறீங்கன்னு கேட்டா நான் டாக்டரா வரப்போறேன்னு சொல்லி சொல்லுவாங்க, என்ஜினியரா வரப்போறேன்னு சொல்லி சொல்லுவாங்க, லோயர்ஸா வரப்போறோம்னு சொல்லி சொல்லுவாங்க, டீச்சர்ஸா வரப்போறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல பிழை இல்லை. இப்படியான இலக்குகள் வைக்கக்கூடாது என்பது அல்ல. ஆனால் அந்த இலக்குகள், இந்த உலக இலக்குகளை நாம் அடைவதன் மூலம் எப்படி மறுமையிலே வெற்றி பெறலாம், மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை பற்றிய தெளிவு எங்களிடத்திலே இருக்க வேண்டும். எனவே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய இலக்கு 2 வகையிலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று தூர இலக்கு, என்னுடைய இறுதி இலக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வது, அதன் மூலமாக சுவர்க்கம் செல்வது. இதுதான் என்னுடைய அல்டிமேட் கோல், என்னுடைய இறுதி இலக்கு. ஆனால் என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், என்னுடைய குறுகிய கால இலக்குகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு தேவையான வகையில் என்னை நான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை வளமுள்ளதாக மாற்றுகின்ற அளவு வகையில் என்னை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த வகையில் நான் ஒரு டாக்டராக, ஒரு என்ஜினியராக, ஒரு வியாபாரியாக, ஒரு விவசாயியாக இருப்பது என்னுடைய வாழ்வின் மிக முக்கியமான ஒரு விடயம். ஆனால் அதுதான் வாழ்க்கையின் இறுதி இலக்கு அல்ல. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்கள், இப்பொழுது எங்களுடைய நாம் வாழுகின்ற சமூக சூழலில் இந்த இலக்குகள் குழம்பி விட்டன. அது குழம்பி போயிட்டு எங்களோட வாழ்க்கையினுடைய ஆக பெரிய இலக்காக நான் ஒரு ஊடு கட்டணும், பக்கத்து வீட்டுல மாடி வீடு வந்துட்டு, எனவே அது மாதிரி ஒரு வீடு ஒன்று நான் கட்டணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய இலக்காக மாறிவிட்டது. நான் ஒரு வாகனம் வாங்கணும், நான் ஒரு 5 ஏக்கர் காணி பூமி வாங்கணும், நான் கொழும்புல வீடு கட்டணும், அல்லது நான் இப்படி இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் இலக்காக நாங்கள் ஆக்கி கொண்டு விட்டோம். அல்லது எங்களுடைய மறுமை என்கின்ற அந்த பெரிய இலக்கு இருக்கிறது, மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுதல் என்ற அந்த பெரிய இலக்கை விட்டும் இந்த உலக ஆசைகள் எங்களை திசை திருப்பி விட்டன. அதுதான் உண்மை. அதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்து தக்காசுர், அல்ஹாக்குமு தக்காசுர் என்ற சூறாவிலே சொல்கிறார். அல்ஹாக்குமு தக்காசுர்,
அதிகம் அதிகம் இந்த உலகத்திலே பணம் சம்பாதிக்க வேண்டும், வளங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும், ஊட்டொடிச்சு மாடி கட்டணும், வாகனம் சைக்கிள்ல நான் ஆட்டோ வாங்கணும், ஆட்டோ வித்துப்பட்டு கார் வாங்கணும், காரை வித்துப்பட்டு வேன் வாங்கணும், இப்படி கூட்டி கூட்டி போகணும். இன்னும் ஒரு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 4-5 வளவு இருக்கணும், வயல் காணி இருக்கணும், இதெல்லாம் முடிஞ்சா கொழும்புல ஊடு இருக்கணும். இந்த ஆசை, மனிதர்களுடைய இந்த ஆசை மறுமை நாளை விட்டும் அவர்களை பராக்காக்கி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை, மண்ணறைகளை சந்திக்கும் வரை உங்களை இந்த ஆசை பிடித்து கொண்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க பாப்போம், எங்களுடைய யாருக்கு அந்த ஆசை இல்லை? யாருட்ட அந்த இலக்கு இல்லாமலுக்கு நாங்க யாரை பார்த்தா அழகா இருந்த ஊட்ட சும்மா அப்படி இன்றைக்கு வடிவான ஒரு ஊடு இருக்கும், ஒரு கிழமையால வந்து பார்த்தா அடிச்சு தரமட்டம். அதை இனி அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்றதுக்கு நாங்க ஓடித்திரோம். எவ்வளவு கஷ்டங்களை படுறோம். நோய் என்று பார்க்காம, கஷ்டம் என்று பார்க்காம ஓடி 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 உழைச்சி 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 நாங்க இதுக்கு பின்னாலேயே அலைஞ்சு திர்றதை நாங்க பார்க்கணும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் இந்த உலக வாழ்வினுடைய யதார்த்தம். அதிகம் அதிகம் வாழ வேண்டும், மற்றவர்களை போன்று வாழ வேண்டும். இந்த உலகத்திலே அந்த போட்டி, அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொன்னதை போன்று வத்தஃபாஹுருன் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் பெருமை அடித்துக் கொள்வது. உன்னை விட நான் பெரிய ஊடு கட்டுறேன், உன்னை விட எனக்கிட்ட நகை கூட, உன்னை விட இந்த பிள்ளைகள் படிச்சிரு, உன்னை விட எனக்கிட்ட சொத்து கூட இரு, உன்னை விட என்னிடத்திலே அறிவு கூட இரு, உங்களை விட எங்களுடைய குடும்பம் பெருசு. இப்படியான இந்த பெருமை, தம்பட்டம், இதுதான் இந்த உலக வாழ்வில் பெரும் அழிவுக்கு காரணம். மனிதர்கள் இதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். மறுமையை பற்றி அவர்கள் மறந்து விட்டார்கள். மரணம் ஒன்று இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதுதான் இந்த உலக வாழ்வினுடைய இலக்கு என்பதை மறந்து ஒரு நுகர்வு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், எப்படி செல்வத்தை பெருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய இலக்காக மாறிவிட்டது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த அல்ஹாக்குமுத் தகாசுர் என்ற சூறாவிலே மிக தெளிவாக சொல்கிறார். அதிகம் அதிகம் உழைக்க வேண்டும், தேட வேண்டும் என்ற ஆசை உங்களை அப்படியே மறுமையை விட்டும் பராக்காக்கி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் உங்களை கொண்டு கபருக்குள்ளே வைக்கும் வரைக்கும் அந்த ஆசை உங்களை விடவில்லை. கல்லா சௌஃப தஅலமூன் தும்ம கல்லா சௌஃப தஅலமூன், இதனுடைய விளைவை நீங்கள் மறுமையிலே தான் அறிந்து கொள்வீர்கள். நான் ஏன் இந்த உலக வாழ்வை பாழாக்கினேன், இந்த உலகத்திலே நான் வந்த நோக்கத்தை தேவையில்லாத ஆசைகள் கெடுத்து விட்டது என்று மௌத்தானது பிறகுதான், அல்லது சக்கராத்துடைய நேரம் தான் நாங்கள் விழிச்சுக் கொள்வோம். ஓ, நான் வந்த நோக்கம் என்ன, நான் செஞ்சுக்கிருந்த வேலை என்ன என்பதை சக்கராத்திலே, ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், ஒவ்வொருவருக்கும் அவருடைய மரணம் வருகின்ற பொழுதுதான், மௌத் வருகின்ற பொழுதுதான் அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். ஓ, என்னுடைய மரணம் வந்து விட்டது. அப்பதான் அல்லாஹ் கிட்ட கேட்பான், யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் பிற்போட்டுடு, நான் மௌத்துக்காக தயார்படுத்துறேன், நான் தயார்படுத்தாம விட்டுட்டேன், என்னை இந்த உலகம் பாழாக்கிட்டு என்னுடைய இலக்குகள் எல்லாவற்றையும் அப்படியே இந்த உலக ஆசையும் போட்டிகளும் பொறாமைகளும் என்னை இல்லாமல் செய்து விட்டன, என்ன கொஞ்சம் பிற்போட்டுடு, நான் அதுக்கு தயாராவார். இன்னொரு வசனத்தில் சொல்வார், யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் பிற்போட்டுடு, ஒரு செகண்ட் என்ன பிற்போட்டுடு, நான் என்னுடைய எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துட்டு வாரன், தர்மம் செஞ்சுட்டு வாரன் என்று சொல்லி மனிதன் அல்லாஹ் இடத்திலே கெஞ்சுவான். அல்லாஹ் சொல்வான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அப்படி அல்ல, அது சாத்தியமில்லை,
அவரவருக்கு அவரவருடைய நேரம் அஜல் வந்துவிட்டால் ஒரு செகண்ட் பிற்படுத்தப்படவும் மாட்டார். எனவே எங்களுடைய இலக்கை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் மறந்துவிடக் கூடாது. சூரத்துல் ஹதீதிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக எங்களுக்கு இலக்கிய சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த். உங்களுக்கான அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி வானங்கள் பூமி விசாலமாக கொண்ட சுவர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அதுதான் உங்களுடைய இலக்கு. அதற்காகத்தான் இந்த உலகத்திலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்களே தவிர நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு வீடு கட்டுவதற்கோ நகை வாங்குவதற்கோ வாகனம் வாங்குவதற்கோ சொத்துக்கள் குவிப்பதற்கோ அல்ல. அதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், நீங்கள் மரணிக்கிறீர்கள், உங்களோடு இருக்கின்றவர்கள் மரணிக்கிறார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் மரணித்திருக்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகள் மரணித்திருக்கிறார்கள். மரணத்தை யதார்த்தமாக கண்கூடாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்களை கபர்களிலே கொண்டு போய் அடக்கி இருக்கிறோம். அடக்கிவிட்டு மக்பராவிலே வைத்து இப்படி நாங்கள் துஆ கேட்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் தியார கௌமில் முஃமினீன் அன்துமுஸ் சாபிகூன் இன்ஷா அல்லாஹ் நஹ்னு பிக்கும் லாஹிகூன். கபர்களிலே அடங்கப்பட்டிருக்கின்ற மூமினான ஆத்மாக்களே, மூமின்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நீங்கள் முந்திவிட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திற்கு நாங்களும் வந்து சேர இருக்கிறோம் என்றுதான் நாங்கள் துஆ ஓதிப்படுவார். அப்ப நீங்க பைத்தையில் நாங்க தப்பிட்டோம் என்று இல்லை, நீங்களும் போயிட்டீங்க, நாங்களும் போலில்ல நிக்கம். எங்களுடைய டர்ன் எப்ப வருது என்று தெரியா, அதான் உண்மை. எங்களுடைய டர்ன் எப்பன்னு சொல்லி தெரியாது. லா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத் வலா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன். யாருக்கும் தெரியாது நாங்க எங்க மௌத்தாவோம் சொல்லி, யாருக்கும் தெரியாது எப்ப மௌத்தாவோம், யாருக்கும் தெரியாது நாளை எங்களுக்கு என்ன நடக்கும் சொல்லி. ஆனா மரணம் எங்கள் எல்லோருடைய பிடரி நரம்பை விடவும் மிகவும் அருகாமையிலே இருக்கிறது. இன்னல்லாஹ அக்ரபு இலைக்கும் மின் ஹப்லில் வரீத். அல்லாஹு தஆலா உங்களிடத்தை உங்களுடைய பிடரி நரம்பை விடவும் மிகவும் அண்மையிலே இருக்கின்றான், மிக நெருக்கமாக இருக்கின்றான். மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் தயார் நிலையிலே இருக்கிறார்கள். எங்களுடைய ரூஹை கைப்பற்றச் சொல்லி கட்டளை வருகின்ற பொழுது உடனடியாக வந்து அவர்கள் அந்த ரூஹை கைப்பற்றுவார். தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா எங்களை படைத்த அந்த நோக்கம், அதனை நாம் சரியாக விளங்கி இருக்கிறோமா? அல்லாஹு தஆலா எங்களை படைத்த அந்த நோக்கத்தை புரிந்து இந்த உலக வாழ்வை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மாற்றமாக எங்களுடைய உலக வாழ்வை நாம் அமைத்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தான் எங்களை கேட்டு பார்க்க வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பா. நாங்களும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம், உலகத்திலே சாப்பிடுகின்றன. நாங்களும் இந்த உலகத்திலே குடும்பம் நடத்துகிறோம், விலங்கினங்களும் இந்த உலகத்திலே குடும்பம் நடத்துகின்றன. நாங்களும் இந்த உலகத்திலே தங்குமிடங்களை அமைத்திருக்கிறோம், அவற்றுக்கும் தங்குமிடங்கள் ஏதோ ஒரு வகையில் இருக்கின்றன. கடைசியில் நாங்களும் மரணித்து போகிறோம், அந்த விலங்கினங்களும் செத்து போகின்றன. எங்களுக்கும் அவற்றுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? என்ன வித்தியாசம்? அப்படி என்றால் மனிதர்களாக இன்னொரு அறிவை வைத்து அல்லாஹு தஆலா எங்களை படைத்தது எதற்காக? ஏன் நாங்கள் அதை பற்றி சிந்திக்க கூடாது? ஏன் மறுமை, மரணம், மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கை, அதுதான் என்னுடைய இலக்கு, அது நிரந்தரமான ஒரு வாழ்வு,
அந்த வாழ்வுக்காக என்னை தயார்படுத்துவதுதான் இந்த உலகின் நோக்கம் என்பதை பற்றி ஏன் நாங்கள் இன்னும் தெளிவாக ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கிறோம்? ஏன் இந்த உலக ஆசையும் உலக வாழ்வும் மறுமை என்கின்ற அந்த இலக்கை விட்டும் எங்களை பராக்காக்கி இருக்கின்றன? இதை பற்றி நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? உண்மையான புத்திசாலி பெரிய பெரிய டாக்டரேட் முடிச்ச, PhD முடிச்ச பேராசிரியரான அவர்கள் அல்ல புத்திசாலிகள். அவர்கள் அறிவாளிகள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் மோஸ்ட் இன்டெலெக்ட் பீப்புள், மிக பெரும் புத்திசாலிகள், அதிபுத்திசாலிகள் யார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் அக்கியசுன்னாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களில் அதிபுத்திசாலிகள் யார்? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்கியசுன்னாஸ், மனிதர்களில் பெரும் புத்திசாலி யார் என்றால் அக்ஸருஹும் திக்ரன் லில் மௌத், அதிகமாக மரணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வாழ்வு, மறுமை வாழ்வு வெற்றி அடைவதுதான் அவனுடைய இலக்கு. அப்படி என்றால் அவன் உண்மையான புத்திசாலியாக இருந்தால் மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கை, மறுமை, இதை பற்றிய சிந்தனையோடு அவன் வாழ்வான். வஅஷத்துஹும் இஸ்திஅதாதன் லஹு, சிந்தனையோடு மட்டும் வாழ்ந்து பிரயோசனம் இல்லை, அதற்காக கடுமையாக தன்னை தயார்படுத்திக் கொள்வார். சாதாரணமான தயார்படுத்தல் அல்ல, கடுமையாக தன்னை அஷத்துஹும் இஸ்திஅதாதன் லஹு, கடுமையாக தன்னை தயார்படுத்திக் கொள்பவன் தான் உண்மையான புத்திசாலி என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த வகையில் நாங்கள் உண்மையான புத்திசாலிகளா? நாங்கள் எங்களுடைய வாழ்வின் இலக்கை புரிந்து அதற்கு ஏற்ற வகையில் எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்பதை கட்டாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது. மரணம் எங்களை காத்திருக்கிறது, மறுமை வாழ்வு எங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அதில் வெற்றி அடைவதுதான் எங்களுடைய இலக்கு என்றால் அதற்கான எண்ணம் எங்களிடத்தில் இருக்கிறதா? அதற்கான தயார்படுத்துதல்கள் எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அல்லாஹு தஆலா சொல்கிறான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி, அவன் உங்களுக்காக தயார்படுத்தி இருக்கின்ற சுவர்க்கத்தை நோக்கி நீங்கள் போட்டி போட்டு கொண்டு விரைந்து செல்லுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய அழைப்பு. நீங்கள் அதற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தெரியுமா? போட்டி போட்டு கொண்டு தயார்படுத்த வேண்டும். மறுமையினுடைய இலக்கை வெற்றி பெறுவதாக இருந்தால் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்றார். பாதிரு பில் அமாலி ஃபிதனன், நீங்கள் அமல்களை செய்வதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதுதான் மறுமைக்காக, எங்களுடைய இலக்கை அடைவதற்காக நாங்கள் தயார்படும். ஒரு இலக்கு கொண்டு இருக்கும் என்றால், உதாரணத்துக்கு சொல்லதே, ரைட், என்னுடைய இலக்கு நான் ஒரு டாக்டரா ஆகணும். இலக்கு மட்டும் வச்சு சரி வருமா? இல்லை. கிளாஸுக்கு போய், ஸ்கூலுக்கு போய் படிச்சு, டியூஷனுக்கு போய் படிச்சு, வீட்டை செல்ஃப் ஸ்டடி ஒரு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் சுய கற்றல் செஞ்சுதான் அட்வான்ஸ் லெவல் நான் பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில போய் 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் ஹாஸ்பிட்டல்ல 1 வருஷம் சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, 24 மணி நேரம் கிட்டத்தட்ட டியூட்டி செய்யணும். இன்டர்ன்ஷிப்னு சொல்ல பழகுறது. அதுக்கு பிறகு போஸ்ட் இன்டர்ன்னு சொல்லி 1 வருஷம், அதுக்கு பிறகுதான் அவர் டாக்டரா வந்து சேரலாம். இனி அது பிறகு அவர் MD செய்யறதாக இருந்தால், ஸ்பெஷலிஸ்டாக செய்யறதா இருந்தா இன்னும் கொஞ்ச காலம் அவர் மெனக்கடோரும், கஷ்டம். அப்ப ஒரு இலக்கு நாங்க வச்சால் சும்மா அடையல, அதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும், தியாகம் செய்யணும். அது மாதிரி தான்
மறுமையில் வெற்றி பெறுதல், மறுமையில் இறை திருப்தியை பெற்றுக் கொள்ளுதல், அதன் மூலமாக சுவர்க்கத்தை அடைதல், இதுதான் மனிதனுடைய இலக்கு. இதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைச்சிருக்காங்க. அதுதான் இந்த உலகத்துல எங்களை அனுப்பியிருக்கான். இதுக்கு நீங்க தயார்படுத்திக்கிட்டு வாங்கோ. உங்களுடைய லாஸ்ட் டெஸ்டினேஷன் மரணம், கடைசி உங்களோட மௌத்து வரைக்கும் நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. அது பிறகு கேள்வி கணக்கு இருக்கு. கேள்வி கணக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்? சொர்க்கத்துக்கு நீங்கள் செல்லலாம். அப்ப அந்த இலக்கு, மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுதல் என்ற அந்த இலக்கை நாம் எங்களுடைய வாழ்வில் அடைவதாக இருந்தால் சும்மா இருந்து சரி வராது. முயற்சிக்கணும், பாடுபடணும், கஷ்டப்படணும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சாபிகு, போட்டி போட்டு கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். பாதிரு, ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். ஃபஃபிர்ரு, நீங்கள் விரைந்து செல்லுங்கள். மறுமையை நீங்கள் தேடுவதற்காக. உலகத்தை தேட சொல்லி அல்லாஹ் எப்படி சொல்லிக்கன்னு தெரியுமா? ஃபம்ஷு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். நீங்க உலகத்துல வாழணும், அதற்காக உங்களுக்கு உணவு தேவை, உடை தேவை, உறையுள் தேவை, அடிப்படையான வசதி தேவை. அதனையும் நீங்க தேடி பெற்றுக் கொள்ளுங்க, எந்த தடையும் இல்லை. ஆனால் ஃபம்ஷு ஃபில் அர்த், பூமியிலே நடந்து சென்று, மஷா எம்ஷி என்றால் நடந்தால், பூமியிலே நடந்து சென்று நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். இந்த ரெண்டு சொல்லையும் பாருங்க. உலகத்தை தேடுற நேரம் ஃபம்ஷு ஃபில் அர்த், பூமியில நீங்க நடந்து போய் தேடுங்கன்னு சொல்லி சொல்றார். ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில பரந்து, வெளிநாட்டுக்கு போய் செய்யுங்க, உள்நாட்டுல செய்யுங்க, விவசாயமா செய்யுங்க, பிசினஸ் செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபம்ஷு ஃபந்தஷிரு, நீங்கள் நடந்து செல்லுங்கள், பறந்து செல்லுங்கள். மறுமைக்காக நீங்கள் தேட வேண்டுமா? மறுமையிலே உங்களுடைய இறுதி இலக்கான சுவர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டுமா? சாபிகு, போட்டி போட்டுக்கொண்டு செயல்படுங்கள். பாதிரு, ஒருவரை ஒருவர் முந்துங்கள். ஃபஃபிர்ரு, நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இப்ப பாருங்க, தெளிவா சொல்லுங்க பாப்போம். இப்ப உலகத்தை தேர்றதுக்கு நாங்க விரைந்து செல்றோமா, மறுமையை தேர்றதுக்கு விரைந்து செல்றோம்? சொல்லுங்க பாப்போம். உலகத்தை தேர்றதுக்கு போட்டி போடுறோமா, மறுமையை தேர்றதுக்கு போட்டி போடுறோம்? என்ன மாறி தலைகீழா மாறிட்டு, தலைகீழாக மாறிட்டு மறுமைக்காக நடந்து போயிட்டு இருக்கோம். உலகத்தை தேர்றதுக்கு பாடா பிளைட்லே போயிட்டு. எவ்வளவு போட்டி, எவ்வளவு அடிதடி, எவ்வளவு பொறாமைகள் இன்றைக்கு உலகத்துல நடக்கிற. இப்ப நீங்க அந்த காசாட போரை விடுங்க, உலகத்தில் நடக்கிற யுத்தங்களை, உக்ரைன் யுத்தத்தை பாருங்க, எல்லாமே சுரண்டல். பொருளாதாரம் பலம் உள்ளவர்கள் ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி அந்த நாட்டை சுரண்டி எடுக்கிற. ஊர்ல பலமுள்ளாக்கள் மக்களை சுரண்டி வாழ்றது, ஏழைகளை சுரண்டி வாழ்றது, அதுக்காக ராப்பகலாக உழைக்கிறது, போட்டி போட்டுக்கிட்டு வீடு கட்டுறதும், காணி வாங்குறதும், வாகனம் வாங்குறதும், அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, அவ என்ன சொல்லுவாங்களோ என்ற அந்த எண்ணத்துல நாங்க ராப்பகலாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மறுமை என்று வருகின்ற பொழுது அதை பத்தி எங்களுக்கு கணக்கில்லாம மொத்தமாக இந்த உலகத்துல எவ்வளவு காலம் நாங்க வாழ்வோம்? சொல்லுங்களேன், எத்தனை வருஷம் வாழலாம்? ஆக கூடினா 100 வருஷம், ஆக கூடினா. இப்ப இந்த 100 வயசு கேஸ் எல்லாம் இல்லை. முந்தி இருந்த ஆக்கள் தான் இப்ப 100 வயசாகி மௌத்தாராங்க. இப்ப கிட்டத்தட்ட 40 ஆனாலே கிட்டத்தட்ட சக்கராத்தால் தான். எங்களுடைய நிலைமை அப்படித்தானே. 40 தாண்டினா டயபெட்டிக்கும் ப்ரெஷரும் கொலஸ்ட்ரோலும் சொல்லி நாங்க நோயாளிகளாகவே மாறுறோம். அப்ப நாங்க 75 வைப்போமே, 75ல நாங்க மௌத்தாயிரும். 75 வயசுல நாங்க மௌத்தாயிருவோம், அல்லது 100க்குள்ள நாங்க மௌத்தாயிரும்.
எப்படியாலும் எங்களுக்கு மௌத்து வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸல் இப்னி ஆதம் வ ஃபி ஜன்பைஹி 99 மனியா. மனிதனை சுற்றி 99 மரணங்கள் இருக்கிறது. 99 காரணங்களால நாங்க மௌத்தாகலாம். நோயால மௌத்தாகலாம். அந்த நோயும் இந்த வாழ்நாள் நோய்பட்டு நீண்ட காலம் நோயாக இருந்து பெட்ல இருந்து மௌத்தாகலாம், அல்லது திடீரென மௌத்தாகலாம். ஹார்ட் அட்டாக் மாதிரி அப்படி மௌத்தாகலாம். அது மாதிரி அனர்த்தங்கள், இயற்கை அனர்த்தங்கள்ல மௌத்தாகலாம். சுனாமி, வெள்ளம், காட்டுத்தீ, இப்படியான இயற்கை அனர்த்தங்கள்ல மௌத்தாகலாம். அல்லது யுத்தங்கள்ல மௌத்தாகலாம், ஆக்சிடென்ட்ல மௌத்தாகலாம். இப்படி கிட்டத்தட்ட எத்தனை வீதம், ஒரு 99 வகையான மரணங்கள் இருக்கிறது. وَإِنْ أَخْتَأَتْهُ الْمَنَايَا وَقَعَ فِي الْهَرَمْ حَتَّى يَمُوتْ. அவனுக்கு இந்த 99லையும் தப்பிட்டா, ஆள் நோயே வரல. சொல்லுவாங்களே, மாஷா அல்லாஹ், நான் இதுவரைக்கும் ஒரு பெனடோல் கூட போட்டில்லை சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல. அவர் ஆக்சிடென்ட் படல, இயற்கை அனர்த்தம் செயற்கை அனர்த்தம் ஒன்றுமில்லை. وَقَعَ فِي الْهَرَمْ حَتَّى يَمُوتْ. கடைசிக்கு வயோதிபத்தை அடைந்தாவது அவர் என்ன செய்யணும்? மௌத்தாகணும். வயசு வந்தாவது அவர் மௌத்தாகணும். எனவே மௌத் இருக்கு எங்களுக்கு மேக்சிமம் 100 வெப்பமே, மேக்சிமம் 100. இந்த 100 வருட வாழ்க்கைக்காக 100ஓட எங்கட முடிஞ்சு. அதற்காக எவ்வளவு ஓடுறம், எவ்வளவு உழைக்கம், எவ்வளவு தேடி வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க. நான் மௌத்தானாலும் புள்ளியில் கஷ்டப்படப்படாங்கிறதுக்காக தேடி வச்சிருக்கோம். பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம், பில்டிங்கை கட்டி வச்சிருக்கோம், வாகனத்தை வாங்கி வச்சிருக்கோம், பூமியை வாங்கி வச்சிருக்கோம். பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்று நாங்கள் பிள்ளைகளுக்காக சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முடிகின்ற இந்த உலக வாழ்க்கைக்காக எவ்வளவோ ஓடி, ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் நாங்கள் செலவழிக்க வச்சு பாருங்க. உங்களோட ஹஸ்பண்ட்மார் ஓடுறாங்க, உழைக்காங்க, உங்களோட பிள்ளைகள் உழைக்காங்க. எதுக்கு? நாங்கள் இந்த உலகத்தில் நல்ல அறிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. அதற்காக ஒரு நாளைக்கு அவர்கள் செலவழிக்கின்ற நேரம் எவ்வளவு, அதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டம் எவ்வளவு. இந்த உலகத்தில் வாழும். ஆனால் முடிவே இல்லாத நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கைக்காக நாம் தேடி வைத்திருக்கின்ற கட்டுச்சாதனங்கள் என்ன? 50, 60, 100ஓட முடிகிற இந்த உலக வாழ்க்கைக்காக மாடா மாளிகைகளை கட்டி வச்சிருக்கிறோம், லக்ஸரி வாகனங்களை வாங்கி வச்சிருக்கிறோம். எந்த நாளும் ஒரு நாளும் கஷ்டம் வரப்படா என்பதற்கான சொத்துக்களை குவித்து வச்சிருக்கிறோம். மௌத்து சக்கராத் வரைக்கும் அந்த யோசனையில தான் நாங்க இருந்தோம். குர்ஆன் சொல்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யகூலு இப்னி ஆதம் மாலி மாலி. ஒரு மனிதன் சொல்கின்றான், மனிதன் காசி காசி, என்ற பணம் என்ற பணம் என்றுதான் மனிதன் அழைக்கிறான். லன் யம்லஅ ஃபாஹு இல்ல துராப். அந்த மனிதனுடைய இந்த பண ஆசை இருக்கிறதே, இந்த பண ஆசைய மண்ணை போட்டு மூடுவதை தவிர, மூடினால் தவிர அவனுக்கு அந்த ஆசை நின்று போக மாட்டாது. அப்படி என்ன கருத்து தெரியுமா? அவன் மௌத்தாயி கபருக்குள்ள கொண்டு புதைச்சி மண்ணை அள்ளி போட்டதுக்கு பிறகுதான் அவனுடைய அந்த ஆசையெல்லாம் அடங்கும். லவ் கான லி இப்னி ஆதம் வாதியானி மின் தஹபின் லப்தகா லஹுமா சாலிசன். மனிதன் அந்த பண ஆசை இருக்குதானே, சொத்து ஆசை இருக்குதானே, அவனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுக்கு 2 பள்ளத்தாக்கு நிறைய, இப்படி இந்த குளம் நிரம்ப 2 குளத்தை நிறைச்சி தங்கத்தை கொடுத்தா அவன் கேட்பான், இன்னொன்று எடுக்க இயலாதான்னு கேட்பான். இது எந்த கருத்தில் ரசூலுல்லாஹ் சொல்ல, இதுதான் மனுஷன் ஆசை. விளைச்சா தங்கத்தை குடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்பாரு, இன்னொன்று எடுக்க இயலாத அல்லான்னு சொல்லி கேட்பாரு. இருக்கா இல்லையா? ஒரு 15 பவுண்ட் இருக்கு, இன்னும் ஒரு 10 பவுண்ட் வாங்கினா தான் அடங்காது, அப்பயும் அடங்காது. இன்னொரு 10 பவுண்ட் வாங்கினா தான் அவவோட போட்டி போடலாம்.
ஊடு 3 ரூம் இருக்கு, 3 ரூம்லையும் இருக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா உடைச்சு போட்டு இன்னும் 4 ரூம் கட்டி மேலு கட்டி இப்படி ஆசை எல்லாம் வச்சாதான் அந்த நபி சடங்கு. அப்பயும் அடங்க. நீங்க ஊருக்குள்ள உழுவட்டு பாருங்க, எத்தனை ஊடுகள்ல மேல் மாடி பால் கடக்கன்னு சொல்லி இருக்கா இல்லையா? பால் இருக்க ஆக்கள் இருக்காங்களா? எனக்கு தெரியும், நான் எண்ணி வச்சிருக்கேன். ஏன் எண்ணினண்டா, நான் இருக்கிறதுக்கு வாடகைக்கு ஊடு தேடி இந்த ஊரெல்லாம் அலைஞ்சி எந்தெந்த ரோட்ல எந்தெந்த வீட்டுல ஆக்கள் இருக்காங்க, அந்த ஆக்கள் இல்லாத அதிகமான வீட்டுல ஆக்கள் இல்லை, இருக்கே ஆக்கள் இல்லை. வெளிநாட்டுல சிட்டிசன், குடும்பத்தோட சிட்டிசன்ஷிப், அவர் வெளிநாட்டு பிரஜை. நாட்டுக்கு இருந்து விட்டு எப்பயாலும் ஒருக்கா தான் வார், எப்பயாலும் ஒருக்கா தான் நாட்டுக்கு வார். வருஷத்துல ஒருக்கா வருவாங்க, ஒரு 2 கிழமை நிற்பாங்க, அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க, ஒரு கிழமை நிற்பாங்க. அவங்க வாடகைக்கு நின்று விட்டு போகலாம். அவங்களுக்கும் ஊடுகள், அப்படியான ஊடுகள், ஏகப்பட்ட ஊடுகள் சும்மா பால் உளுந்து போய் கிடக்கு, பால் உளுந்து போய் கிடக்கு. யோசிச்சு பாருங்க. நாங்க ஓடி ஓடி கட்டி போட்டு ஊட்ட கட்டி வெளிநாட்டுக்கு போற மாப்பிள்ளை ஒன்றுகிட்ட பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா அவர் வெளிநாட்டுக்கு கூட்டி போயிட்டுவார். இஞ்சு அவரும் அவவும் ஓச்சர் வேலை பார்த்துக்கு ஊட்ட கூட்டுற சாக்கிற பட்டு 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 இந்த உலகம் 50ஓட 60ஓட 100ஓட முடிஞ்சிரும். அதுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கும். உதாரணத்துக்கு நம்முடைய ஆல ஊடுகளை பாருங்களேன் பாபு. இந்த பானை 5 மரைக்கால் 3 மரைக்கால் 2 மரைக்கால் என்று ஒரு கொத்து வரைக்கும் பானை அடிக்கிறீங்க. ஏன் இவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க? சும்மா மௌத்து ஹயாத்து வந்தாலும் என்னோடு ஒரு அட்டு, ஒரு 100 பாய். ஏன் இவ்வளவு பாய் வச்சுக்கணும்? சும்மா மையத்து விழுந்தாலும் இல்லாட்டி மௌத்து ஹயாத்துண்டா நாம அங்க வாடகைக்கு தானே இப்ப கொடுக்கான் மனுஷன். ஏன் அதை வாங்கி எலி சப்புறத்துக்கு வச்சிருக்கேன்? இல்ல அதை பார்த்தா தான் அந்த ஒவ்வொரு நாளையும் கதவை திறந்து அதை பார்க்குற அந்த பானை அடுக்கி, அதை ராக்கையில பாய் அடுக்கி, கொஞ்சம் பிங்கான் அடுக்கி, இப்படி பரவாயில்லை. மௌத்துக்கும் ரெடியா தான் இருக்கிறேன், கொஞ்சம் வெள்ளச்சீலையும் இருக்கும். இதனத்துக்கு கேட்டா சும்மா மையத்து உளுந்தாலும், அது உளுந்தாலும் உளும் கட்டாயம்ங்கிறது இல்லை, சும்மா மையத்தில் உளுந்தாலும் வெள்ளப்படாது. இதுக்கு நாங்க எவ்வளவு தயாரா இருக்கிறோம்? இந்த உலகம் மரணத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்வு, எங்களுடைய அல்டிமேட் கோல், எங்களுடைய இறுதி இலக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி, அதன் மூலம் சுவர்க்கம். அதை அடையிறண்டா அல்லாஹ் சொல்றான், சாபிக்கு, நீங்க சும்மா செஞ்சு வேலை, சாதாரணமான அமல்களால உங்களுக்கு அப்படி அந்த இலக்கு அடைய இயலாது. பாருங்க, யூனிவர்சிட்டி, சாதாரண ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போறண்டா அட்வான்ஸ் லெவல்ல 4 லட்சம் பிள்ளைகள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் செய்யறாங்க. 4 லட்சம் பேர் எழுதுறாங்க. 3.5 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு 30,000 பேர் தான் யூனிவர்சிட்டிக்கு எடுப்பாங்க. அதுலயும் மொரட்டுவ யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறேன்னா இந்த மார்க்ஸ் இருக்கணும், பேராதனியக்கண்டா இந்த மார்க்ஸ் இருக்கணும், வயம்பண்டா இந்த மார்க்ஸ், அப்படி சொல்லி பார்ப்பாங்க. ஏனென்றால் அது உயர்ந்த இடங்கள், நம்மட பார்வையில் அது உயர் கல்விக்குரிய இடங்கள். அப்ப அங்க வாராக்கள் குவாலிட்டியானாக்களாக இருக்கணும். அது மாதிரிதான் சுவர்க்கம் உயர்ந்த இடம். அங்க வாராக்களும் அமல்கள் மூலமாக தங்களை குவாலிட்டியாக மாற்றிக்கொள்ளணும். அங்க அறிவில் நாலேஜ் இல்லை, அங்க அமல்கள். எங்களுடைய எண்ணம் இரண்டாவது, எங்களுடைய அமல்கள். நாங்கள் எந்த அளவு தூரம் அமல்கள் செஞ்சு நன்மைகளை செஞ்சு கட்டுச்சாதனங்களை சேர்த்திருக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் அந்த மறுமை வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறலாம். அதில் உயர்ந்த சுவர்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்கள்கிட்ட இருக்கிற கட்டுச்சாதனம் என்ன? இப்படி பார்ப்போமே ஒரு கடைசி 5 நிமிஷம். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா, உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பெரும் ஒரு சூஃபி மகான், ஒரு துறவியும் கூட, ஒரு பற்றற்ற வாழ்வு. இந்த உலகத்தை பற்றின பிரியான இதில் அவர்கிட்ட ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்றார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் இந்த அளவு தூரம் இந்த உலக ஆசை எல்லாம் இல்லாமலுக்கு ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்றீங்க என்று கேட்ட நேரம்
இமாம் ஹசன் அல் பஸ்ரி யன்ததுருனி ஃபஅதத்து லஹு ஸாத், எனக்கு நல்லா தெரியும், நான் புரிந்து வைத்திருக்கிறேன், என்னுடைய மரணம் என்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. வெயிட்டிங். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும், நான் விடுற ஒவ்வொரு மூச்சும் மௌத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. எனவே அதை நான் சரியா விளங்கி என்னுடைய முழு டியூட்டியும் அதுக்காக என்னை நான் தயார்படுத்துவது தான். அதான் இந்த டியூட்டி. அப்படி எங்களுடைய கட்டுச்சாதனங்களை நாங்கள் தயார்படுத்த ஆரம்பிப்போம். எந்த செகண்டும் எங்களுடைய மரணம் வரலாம். எனவே ஒன்று எங்களுடைய இபாதத். எங்களுடைய இபாதத்துக்கள்ல நாங்க முழுமையான ஈடுபாடு இருக்கிறதா? தொழுகை எப்படி இருக்கு? எங்களுடைய நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த பிரதான இபாதத்துக்கள் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறதா அல்லது ஒரு சடங்காக இருக்கிறதா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா அல்லது மனிதர்களுக்காக என்று முகஸ்துதியோடு செய்யப்படக்கூடியதாக இருக்கிறதா? இதை ஒவ்வொரு ஆளும் நாங்க தான் புரிஞ்சுக்கணும். மறுமையை நோக்கிய இபாதத்தாக என்னுடைய இபாதத் இருக்கிறதா? இன்னொரு ஆள் புஷ் பண்ணி நான் இபாதத் செய்கிறேனா அல்லது அல்லாஹ்வுடைய பயத்துல அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், அவனை நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய இபாதத் இருக்கிறதா? அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் விளைவாக என்னுடைய இபாதத் இருக்கிறதா? என்னுடைய இபாதத் எப்படி இருக்கணும்டா, அல்லாஹ் நான் தொலாட்டி அல்லாஹ் நரகத்துல போடுவான் என்பதற்கு அப்பால் என்னை படைத்து இவ்வளவு அருள்களையும் எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவன் மீது கொண்ட அன்பின் விளைவாக நான் இந்த தொழுகிறேனா, நான் நோன்புடைய பொருளையாவது நான் வழங்கும் கற்றுக்கொள்ளும். குர்ஆன் ஒவ்வொரு வசனத்தையும் நான் வாசிச்சு விளங்கி அதை எப்படி எனக்கு என்ற வாழ்க்கைக்கு இந்த வசனம் என்ன சொல்லும் அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நடைமுறைப்படுத்தணும். பெர்ஃபெக்டா இருக்கும், குர்ஆனும் கையுமா இருப்பார். ஆனால் தொழில் என்று வருகின்ற பொழுது சில நேரம் பிழையாய் ஹராமான சம்பாத்தியங்கள் கலந்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நீங்க கவனமா இருக்கும். ஹஸ்பண்ட் உழைக்கிறதாக இருந்தாலும் பிள்ளை உழைக்கிறதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்க கேட்கணும், நீங்க உங்களோட உழைப்பு ஹலாலாக இருக்கிறதா, தேட்டம் எப்படி இருக்கு, கவனம் அறிங்க, டைமுக்கு நீங்க தொழிலுக்கு போங்கோ, டைமுக்கு வாங்கோ, எந்த வகையிலையும் ஹராம் கலந்துராம நீங்க பாருங்கோ, வட்டி கலந்துராம பாருங்கோ, லஞ்சம் கலந்துராம பாருங்கோ சொல்லி நீங்க தான் அவங்கள அட்வைஸ் பண்ணுங்க. ஏனென்றால் குல்லு லஹ்மின் நபத பிஸ்ஸஹ்தி ஃபன்னாரு அவுலாபி, நாங்கள் எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் எங்களுடைய உடம்புல ஒரு ஹராம் கலந்துட்டென்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது செல்லுகின்ற இடம் நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எங்களுடைய அந்த தொழில் விடயங்கள், வருமானம், அதுல ஒரு பர்ஃபெக்ட்னஸ் கண்டுபிடிக்கணும். அதே போன்று எங்களுடைய உறவுகள் விடயத்தில் மறுமையில் எங்களுடைய இலக்கு சுவர்க்கம் என்றால் அதை அடைவதுதான் எங்களுடைய இலக்கு என்றால் இந்த உலக வாழ்வில் உறவுகள் சீராக அமையும். எப்படி பெர்ஃபெக்டாக எங்களுடைய இபாதத்துக்கள் இருந்தாலும் பெற்றோர்களுடனான உறவு சீரில்லையா, கணவனுடனான உறவு சீரில்லையா, பிள்ளைகளுடனான உறவு சீரில்லையா, எங்களுடைய இரத்த உறவுகளுடனான உறவு சீரில்லையா, பக்கத்து வீட்டு உறவு சீரில்லையா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது எங்களுடைய மறுமை வாழ்வை பாதிக்கும், எங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் போகும். அதனால் எங்களுடைய அந்த உறவுகள் விடயத்தில் நாங்கள் கவனமாயிருக்கோம். அது மாதிரி எங்களுடைய குடும்ப வாழ்வு, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்ற அந்த குடும்ப வாழ்வு அது மிக முக்கியமானது. இன்றைக்கு எங்களுடைய சமூகம் எதிர்கொள்ள ஆகப்பெரிய பிரச்சனை குடும்பங்கள் சிதைவடைந்து போயிருக்கு. ஹஸ்பண்ட், கணவன் மனைவி பிரிவுகள், பெற்றோர் பிள்ளைகள் பிரிவுகள், அப்படி பயங்கரமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். நேற்று யாரோ சொன்னாங்க, பெட்ரோலுக்கு முந்தி போலியில் நின்ற மாதிரி இப்போ காதிக்கோடுகளில் போலியில் நிற்கிற அளவுக்கு நிலைமைகள் மாறுகிறது. எனவே எங்களுடைய குடும்ப வாழ்வு அது எங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கும். எனவே எங்களுடைய மறுமை வாழ்வை பாதிக்காத வகையில் எப்படி நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்வை கொண்டு செல்லலாம், எங்களுடைய தொழில்களை நாங்கள் முன்னெடுக்கலாம் என்பதை கட்டாயம் சிந்திக்கிறோம். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே,
தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் மனிதர்களாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களை கண்ணியமான ஒரு கௌரவமான சிருஷ்டியாக ஆக்கி இருக்கிறான். எங்களுக்காக எல்லாவற்றையும் அவன் வசப்படுத்தி தந்திருக்கிறான். எங்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு இலக்கையும் அமைத்து தந்திருக்கிறான். இந்த உலகத்தோடு எங்களுடைய வாழ்வு முடிவடைவது இல்லை. மரணத்துக்கு பிறகுதான் எங்களுடைய வாழ்வு உண்மையிலேயே தொடங்குகிறது. அதை சரியா புரிந்து கொள்ளுங்க. மௌத்துக்கு பிறகுதான் எங்களுடைய வாழ்வு உண்மையாக தொடங்குகிறது. எனவே அந்த தொடங்குகின்ற வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், முடிவில்லாத அந்த வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதுதான் எங்களுடைய மகத்தான இலக்கு, அல்டிமேட் கோல், பெரிய இலக்கு. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு, இந்த உலகத்தை வளப்படுத்துறதுக்கு டாக்டராக, என்ஜினியராக, அக்கௌண்டனாக வருவோம். அதுதான் வாழ்வின் இலக்கு அல்ல. நம்மளோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் கேட்டோம், உங்களோட வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு கேட்டால் பிள்ளைகள் டாக்டர், என்ஜினியர் சொல்லாங்க. அது வாழ்வின் இலக்கு அல்ல. வாழ்வின் இலக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சுவர்க்கம் செல்வது. இந்த உலகின் இலக்கு, இந்த உலகிலே நான் வாழ்வதற்கான என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல், குறுகிய கால இலக்கு தான் நான் டாக்டராக, என்ஜினியராக, அக்கௌண்டனாக வருவது. இதனை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எனவே மறுமை என்கின்ற அந்த பெரிய இலக்கை நாம் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் சாதாரணமான செயல்கள் மூலமாக அதனை வெற்றி கொள்ள முடியாது. அதனை போட்டி போட்டுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்வதன் மூலமாகத்தான் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த உலக வாழ்வின் யதார்த்தத்தை சரியாக புரிந்து மறுமை வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.